குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 5.5ல் 10வது கொஸ்டின். இது வந்து ஹைப்பர் போலா, அதாவது அதிபரவளையம். சரி, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கவனிங்க. என்னென்னா ஏபி என்ற புள்ளிகள் 10 கிலோமீட்டர் இடைவெளியில், ஏபி எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ளன. இந்த புள்ளிகள் வெவ்வேறு நேரங்களில் கேட்கப்பட்ட வெடிச்சத்தத்திலிருந்து வெடிச்சத்தம் உண்டான இடம் ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கும். அது ஏ என்ற புள்ளி வந்து இந்த பி என்ற புள்ளியை விட இந்த வெடிச்சத்தம் எங்கே கேட்குது? எத்தனை கிலோமீட்டரு? 6 கிலோமீட்டர் மிக அருகாமையில் இருக்கான். எது? ஏ. சரியா? அருகாமையில் உள்ளது என நிர்ணயிக்கப்பட்டது. வெடிச்சத்தம் உண்டான இடம் ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது. வெடிச்சத்தம் உருவாச்சுல்ல, இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது என நிரூபித்து அதன் சமன்பாட்டை காண்க. இந்த மாதிரி வெடிச்சத்தம் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இவர் தான் கிட்ட இருக்கார். இவர் வந்து 6 கிலோமீட்டர்னா இவங்க எத்தனை கிலோமீட்டர்? 18. அப்போ யாருக்கு முதல்ல கேட்கும்? இவங்களுக்கு தான் முதல்ல கேட்கும். அப்போ ஏபி பிபி, அதாவது ஏபி டிஃப்ரென்ஸ் பிபி. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்? 6 கிலோமீட்டர். சரிங்களா? 6 கிலோமீட்டர் ஏபிபிபி. இது நம்ம அதிபரவளையத்தை படிச்சிருப்போம். அதாவது இந்த மாதிரி ரிலேஷன் டிஃப்ரென்ஸ் ஏபி மைனஸ் பிபி இந்த மாதிரி வந்தாவே இதோட வேல்யூ என்னென்னா, குவியத்திலிருந்து வளைவரைக்கு ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளி தூரம் கண்டுபிடிக்கணும்னாவே நம்மளுக்கு 2a. சரியா? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2a. ஏபி பிபி இதோட வேல்யூ என்னது? 2a. அப்போ 6. அப்போ 4 2 2 6. அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 3. சரிங்களா? டிஃப்ரென்ஸு வெடிச்சத்தம் இந்த மாதிரி வந்தாவே. அதுவே சம்மேஷன் ஆடை பற்றி வந்ததுனாவே எலிப்ஸ் நீள்வட்டம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை பற்றி வந்தாவே நம்மளுக்கு அதிபரவளையம் தான். சரிங்களா? கவனிங்க. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு அப்போ இதுதான் வளைவரை. இந்த வளைவரை வளைச்சிட்டா இது நம்ம அதிபரவளையத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ இது உள்ளே இருக்கிறது குவியம், இது உள்ளே இருக்கிறது குவியம். அடுத்து குவியம் 10 கிலோமீட்டர். குவியத்துக்கு பேர் என்னது? 2AE ஈக்குவல் டு எவ்வளோ? 10 கிலோமீட்டர். சரியா? அப்போ 4 2 ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 5. ஏக்கு இன்னொரு பேர் என்னது? சி ஈக்குவல் டு 5. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். நான் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எந்த அச்சுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? எந்த அச்சில் நம்ம படம் வரைஞ்சிருக்கோம்? எக்ஸ் அச்சு. எந்த அச்சு? எக்ஸ் அச்சு. அப்போ ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சரியா? சென்டர் ஆஃப் த ஆர்ஜின் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஏ ஸ்கொயர், ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஏவை ஸ்கொயர் பண்ணோன்னா வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேணும், பி ஸ்கொயர் வேணும். இப்போ நம்மளுக்கு என்னது? சி இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. சி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. நம்மளுக்கு இது அதிபரவளையம். அதிபரவளையம் என்னது? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 25. ஏ ஸ்கொயர் மதிப்பு 9 ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்தாண்ட எடுத்துருவாங்க. 25 மைனஸ் இந்த ப்ளஸ் 9 தானே வந்தால் மைனஸ் 9. அப்போ பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 9 போனால் எவ்வளோ? 16. இதுதான் பி ஸ்கொயர் மதிப்பு. சரியா? ஏ ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ போட்டால் 3 ஸ்கொயர். அப்போ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 16 ஈக்குவல் டு 1. இதுதான் நமக்கு தேவையான அதிபரவளையத்தின் சமன்பாடு. திரும்ப ஒரு டைம் சொல்கிறாங்க கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். அதாவது ஏபின்னு 2 புள்ளி இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து 10 கிலோமீட்டர். அதில் எங்கேயோ ஒரு வெடிச்சத்தம் கேட்குது. அது வந்து ஏ வந்து பியை விட ரொம்ப அருகாமையில் இருக்கான். ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளியை விட அருகாமையில் இருக்குது. எத்தனை கிலோமீட்டரு? 6 கிலோமீட்டர். சரியா? பி என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அதிகம். அப்போ இதோட எத்தனை கிலோமீட்டரு? அப்போ இவன் தான் ரொம்ப கிட்ட இருக்காங்க. சரியா? அப்போ யாருக்கு முதல்ல சத்தம் கேட்கணும்? இவங்க தான். அந்த வெடிச்சத்தம் கேட்குற இடம் வந்து ஒரு வளைவரைக்கு உட்பட்டதான். அப்போ வளைவரை வரைகிறோம். இதோட டிஸ்டன்ஸ் 10. அப்போ அங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. அப்போ 5 5ன்னு பிரிக்கிறோம். அப்போ வளைவரை வரைஞ்சால் இது அதிபரவளையம். இங்கே வந்து பார்த்தோன்னா -5,0 +5,0
அப்போ குவியம்னு வச்சுக்கணும். இது ரெண்டும் என்னது குவியம். அடுத்தது இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கணும், தூரம். அப்போ ஏபி, ஏலேருந்து பி, சரியா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிபி. இதுக்கு என்ன ஃபார்முலா வச்சுக்கோ, குவியத்திலிருந்து வளைவரையில் வரையப்படும் ஒரு புள்ளிக்கு வந்து என்னது ஏன்னு வரும், சரியா, 2a. அப்போ இதோட இது வந்து 2a, ஏபி ரிலேஷன் பிபி, அப்போ 2a. அப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டரு, 2 2 6, அப்போ ஏவோட வழி எவ்வளோ 3. அதுக்கப்புறம் குவியம் பார்க்குறோம், ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளோ 10. 2a = 10, a = 5. ஏக்கு இன்னொரு பேர் சி, அப்போ 5. நம்ம இதுலேருந்து a ஸ்கொயரோட வேல்யூ b ஸ்கொயர், a ஸ்கொயரோட வேல்யூ 9, c ஸ்கொயரோட வேல்யூ 25. இதுக்கான ஃபார்முலா தெரியும், c ஸ்கொயர் = a ஸ்கொயர் + b ஸ்கொயர். அதுவே நீள்வட்டம் வந்தால் இங்கே மைனஸ் வரும், இது அதிபர் வேல்யூ அதில் ப்ளஸ் போட்டுருக்கோம். b கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு சமன்பாடு தெரியும், x² - a² y² b ஸ்கொயர். a ஸ்கொயர் என்னது, இந்த 3 ஸ்கொயர் பண்ணுறோம், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். b ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்க பார்த்தா அதை சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. அப்போ x² / 9 - y² / 16 = 1. சரி, இதுதான் தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், சரியா, ரொம்ப ஈஸியான சம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.